அந்தேரி கிழக்கு விஜயநகர் பைப்லைன் ரமாபாய் அம்பேத்கர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருளம்மன் கோட்டைபதி கோவில் சித்திரை பௌர்ணமி பெரும்பூஜை சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி மாலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அருள் வாக்கும் பக்தர்களுக்கு சிறந்த அன்னதானமும் சிறந்த பிரசாதமும் தந்து பக்தர்களை அன்போடு அவரவர் கூரைக்கு செல்ல செய்தனர். ஆதி அன்னை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதி கோவிலில் சிறப்புக்கும் சிந்தைக்கும் சிங்கார வடிவில் ஆதி அன்னை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் கொண்டு சுயமாக எழுந்த அருள் முத்தாரம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஞான வாக்களித்தனர். அதோடு கற்காலிக சுவாமி சிறப்பாக சுயமாக எழுந்து அருள் பாவித்தன. ஆதிகால அன்னையும் அருள் கொண்டு மக்களுக்காய் இங்கு அமர்ந்திருந்து பக்த கோடிகளுக்கு அன்பு மனம் தந்து நல்ல சிறப்பு சிந்தனைகளை ஊட்டி தந்து அன்னையின் அருள் ஆதி அன்னை லிங்கேஸ்வரி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 8 சக்திகளில் ஒரு சக்தியான முத்தாரம்மன் லிங்கேஸ்வரி முத்தாரம்மன் வண்ண பொருளாக வண்ணத்தின் வகையாகி இந்த வண்ண வகைகள் எல்லாம் சேர்ந்து எடுத்து கலியுகத்தில் கட்டழகு மேனி கொண்டு கருத்துடனே அமர்ந்திருந்து நல்ல மனமும் நல்ல எண்ணமும் கொண்டவருக்கு நல்ல வழிகள் தந்து நல்லாக்கி கொண்டு தவழ்ந்து வந்தோருக்கு தாங்கி பிடித்து வேண்டிய வளங்கள் தந்து அருள் புரிந்து வரும் ஆதி அன்னை சுயம்பு லிங்கேஸ்வரி அன்னையின் அருள் மெச்சிட எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் இந்த சக்தியின் அருளை புகழ்ந்து சொல்ல நாவினில் சக்தி இல்லை என்று சொல்லலாம். பேரழகி ஒரு பெற்ற அழகு, ஒரு கற்றழகு, கருணை கொண்ட அழகு, காலத்தில் உயர்ந்த அழகு, உண்மைக்கு உறுதுணையாக இருக்கும் உள்ள அழகு, காலத்தில் உயர்ந்த அழகு, ஒய்யார வடிவினில் உயர்ந்திருக்கும் காலத்தில் சிறப்பு அழகு, சிறப்பு வைத்த அழகு, காலத்தின் மக்களுக்கு உறுதுணையாக காவலுக்கு வரும் அழகு ஆதி அன்னை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அழகு அன்னையை நம்பினோர் வாழ்ந்தார் என்ற சொல்லுக்கு வகை உண்டு, கேட்டார் என்ற சொல்லுக்கு எப்பொழுதும் வகை இல்லை. வந்தோரை நல்லோரை வாழ வைக்கும் அருள் படைத்து அமர்ந்திருக்கும் அன்னை சுருதி ஆற்றல் சுருதி நீ பெறும் சுருதி நீ பேருலகை காக்க வந்த ஆதி அன்னை அருள் சுயம்பு ஸ்ரீ லிங்கேஸ்வரி சித்திரை பௌர்ணமி பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதி தலைவர் ஆதிகுரு தி. தங்கத்துரை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார்.